எஸ், போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து மேட்டுப்பாளையம் போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே பயங்கரமாக இருக்கா. எஸ், நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்குறீங்களா? இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிபார்ச்சர் டைம் ட்ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து மேட்டுப்பாளையம் போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 1:05 தான் கொடுத்துருக்காங்க மதியானம். ஷெட்யூல் டைம் அதுதான். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தனூர் ஜங்ஷன் போய் இறங்கும் போது உங்களுக்கு 2:30 மணி கொடுத்துருக்காங்க டைமிங். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஜேர்னியானது இருக்க போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஜேர்னி பண்ணுறதுக்காகவும் கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல் ஆகானதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, அப்படியே ட்ரெயின் ட்ராவல் ஆகானதை இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாம். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேர்னி கண்டினியூ பண்ணி ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். எவ்வளோ அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அப்பா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஊட்டி மலைகள் இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போக்கி அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் இருக்குது, 9 நிமிஷம் தான் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிக்கெட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அழகாக நீங்கள் எல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறி அழகாக பிளாட்ஃபார்ம் போயிட்டு போய்க்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு அந்த மாதிரி நடக்காதீங்க. எதுனா நீங்கள் ட்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் நடந்து வராதிங்க. ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சேஃப்டிக்காக சொல்கிறேன். பயங்கரமாக இருக்குது இருக்கிற இடம். எப்பா செம்ம இடங்க. மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன். நீலகிரி நிற்கிது, பக்கத்தில் நம்ம மெமு நிற்கிது, போத்தனூர் மெமு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் என்ஜின் ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:57 ஆகுது. இன்னும் 8 நிமிஷம் இருக்குது நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்புறதுக்கு. பார்ப்போம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் 1:05 கரெக்டாக நம்ம டிபார்ச்சர் ஆகிட்டோம். எங்கேருந்து கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஷார்ட்ஸ் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரூட்லேயே ஒரு லெஜெண்டரியான ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மவுண்டன் அழைக்கப்படும் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிட் லைனில் சூப்பராக நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப பழமையான வண்டிங்க இது இந்த லைன்லேயே. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே ஹால்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு காரமடை ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, அப்படியே ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போமா. அவங்களுக்கு வியூ தெரியுதுங்களா? அப்படியே இந்த மலைக்கு மலை, அதில் பாதி மேகம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மலையோட உச்சி போகுது. ஒரு நாள் போனோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் போனோம்.
டாய் ட்ரெயின் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ட்ராக் முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு இடி இடிச்சா வண்டி அவ்வளோ சட்னி ஆயிடுவானுங்களா. பாருங்க இவனுக்கு தாங்க அந்த இடியட்ஸ், 3 idiots. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் தான் இருந்துச்சு. கரெக்டாக மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மழையில் தான் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். கோபுரம் என்ன எல்லாமே போகும்போதுலாம் தெரியல. எனக்கு வந்து எடுப்போம். இப்போ நம்ம அப்ரோச்சிங் ஸ்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா காரமடை தான் வந்துக்கிட்டு இருக்கோம். செம்ம கூட்டங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. நல்ல பேட்டர்னேஜ் பார்த்தீங்கன்னா காரமடையில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்றதை. சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. கிளம்பட்டோம். சரி எல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம காரமடை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் ஷார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் செம்ம கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை ரயில்வே ஸ்டேஷன் ஏறியிருக்காங்க. குட் பேட்டர்னேஜ் தாங்க. அதுக்கு மேலே எல்லாம் சொல்லணும். இதே மாதிரி இருந்ததுன்னா பக்கா தான். என்ன டைமிங்கில் வந்தோம், ஆன் டைம் வந்தோமோ அதே மாதிரி ஆன் டைம் டிபார்ச்சர் பண்ணி நம்ம காரமடை ரயில்வே ஸ்டேஷன் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே ரயில்வே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளுக்கு பெரிய நாயக்கன் பாளையம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நோக்கி பயணிக்கலாம். நம்ம பெரிய நாயக்கன் பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஆன் டைமுக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 1:24 ஆகுது. ஆன் டைமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு துடிலூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது. அழகாக நம்ம மேலே ஏறிட்டு மிச்சம் எல்லாமே பேச ஆரம்பிக்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. அத்தனை சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயில் ஒரு 10-15 மயில் இருக்கும் காட்டுக்குள்ள.
சரி, ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் நார்த் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஒரு நிமிஷம் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் நார்த் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நம்ம கோயம்புத்தூர் அவுட்டரில் தான் நின்றுட்டுருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஒரு வண்டி போனாப்புல கோவை எக்ஸ்பிரஸ்ஸு கேப்சர் பண்ண முடியாத இடத்துல நாங்கள் இருக்கோம். சிக்னல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க. சிக்னல் பாஸ் ஆகியாச்சு, அதே மாதிரி கிளம்பியாச்சு. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இந்த பால வேலை போயிட்டுருக்கு. இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், அப்படி இல்லைனா பெரம்பூர் நீங்கள் டைவர்ட் பண்ணி நீங்கள் இங்கேருந்து டெல்லி ஆர் காஷ்மீர் வரைக்கும் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அதோ தான் இருக்குது. இந்த தண்டவாளம் தான். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சரியாக கோயம்புத்தூர் நார்த்துக்கு 15 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் தலைவன் தான். கொஞ்சம் டிலே பண்ணி விட்டா, இல்லைனா பார்த்திங்கன்னா ஆன் டைம் நம்ம இங்கே வந்திருக்கணும். ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோயம்புத்தூர் நார்த்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்னேஜ் பார்த்திங்கன்னா டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காப்புல.
இதுதான் பார்த்தீங்கன்னா ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது இந்த லைனில். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு 10 நிமிஷம் டிலேவோட நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. வண்டி அப்படியே லீவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைனல் ஹால்ட்டான போத்தனூர் ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியோட சில பேசிக் டீல்ஸ் எல்லாமே இருக்குது, அதோடய பேச ஆரம்பிக்குவோம். சரி ஓகேங்க, ட்ரெயினோட சில பேசிக் டீல்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெயின் நம்பர் 06815 மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வண்டி எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரை கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு வெறும் நம்மளுக்கு 10 ரூபா தான் டிக்கெட் பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கோயம்புத்தூர் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 ரூபா கிட்ட டிக்கெட் ஃபேர் வந்துடும் பஸ்ஸில். அதுக்கப்புறம் போத்தனூர் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மல் லோக்கல் பஸ் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதோட டைமிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ஃபேர், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் வைஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸோட இந்த மெமு எக்ஸ்பிரஸ் பக்காவான ஒரு இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ இனாகரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 20ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் ரன் பண்ணியிருந்தாங்க. இதோட ஒரு சூப்பரான ட்ரெயின் இது லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னேஜ் இது வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இது வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு எதாவது சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் சொல்லியாச்சு, டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஹால்ட்டான போத்தனூர் ஜங்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறன்றதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே வாங்க பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. ஒரு வெயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்காவாக தப்பிச்சாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இது இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இது 8 கார் உடைய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ். அது மட்டும் இல்லாமல் மெமுன்னு உங்களுக்கு வச்சாலே இந்த மாதிரி வண்டிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். கோச்சுக்கு என்ஜின் கோச்சில் மட்டும் இருக்காது, நீங்கள் மித்தபடி எல்லா கோச்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். கோச்சுக்கு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பைபாஸ் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இருகூர் போய் ரீச் பண்ண வேண்டியது போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் பண்ணி நீங்கள் இருகூர் போகிற டேரெக்டான ரூட்டுங்க. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அங்கே தான் போக போகுது. பேண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேண்டோ ஓப்பனிங்கில் இருக்குது. இதில் விலாஸ்பூரோட லோகோமோட்டிவ். ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 2:30 மணிக்கு ஆன் டைமுக்கு நம்ம எப்படி நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பணுமோ அதே மாதிரி போத்தனூர் ஜங்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்து நம்ம கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக வந்திருக்கலாம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த விவேக் ஒரு எக்ஸ்பிரஸும் அதே மட்டும் இல்லாமல் முன்னாடி போன கோவை இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆனதுனால நம்ம போத்தனூர் ஜங்ஷன் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் குட். டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன், போத்தனூர் ஜங்ஷன் இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க 41 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு.
டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் உங்களை சந்திக்கிறேன்.